பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஒவ்வொரு நாளும் அவர் பேசிக்கொண்டிருக்கிற ஆசீர்வாத மன்னாவுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை ஒருபோது வெறுமையாக திரும்புவதில்லை. இந்த வார்த்தையில் ஒரு வல்லமை உண்டு, அபிஷேகம் உண்டு, அந்த வார்த்தை ஜீவன் உண்டு. அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு நாம் இன்றைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கனப்படுத்தி கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை வெளிப்படுத்துவார். ஆமேன். அந்த வல்லமை நம்மை பலப்படுத்தும். ஆமேன். அல்லேலூயா. ஒருவேளை இந்த காலவெளியில கூட நீங்கள் சோர்ந்து பலவீனப்பட்டு போராட்டத்தில் எந்த விதமான சூழ்நிலை இருந்தாலும் கவலைப்படாதீர்கள். இந்த காலைவேளையில் ஆசீர்வாத மன்னா மூலமாய் கர்த்தர் உங்களை சந்திக்க போகிறார். இப்பொழுது உங்களுக்கு தீர்க்கமான வார்த்தை பேசுகிறார். பாருங்கள், 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். அல்லேலூயா. பலவான்களின் வில்லை முறிக்கிறவரும் தள்ளாடினவர்களுடைய பலவீனத்தை மாற்றி பலத்தினால் இடைக்கட்டுகிறவருமான கர்த்தர் உங்களை சந்திக்கிறார். அல்லேலூயா. வேதத்திலே பார்க்கிறோம், அந்த 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் அன்னாள் என்ற ஒரு பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத நிலைமையில் அவளுடைய சந்ததியை அற்றுப்போக பண்ணின சத்துருவின் கூட்டம், பலவான்கள் அவள் வாழ்க்கையை வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தி அவளை காயப்படுத்தி போராட்டம் பண்ணி சொந்த வீட்டுக்குள்ளேயே அவளை வேதனைப்படுத்தி கொண்டிருந்த காலகட்டங்களை கர்த்தர் மாற்றி அமைத்தார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில கூட சில யுத்தம் இருக்கலாம், சில யுத்த ஆயுதங்கள் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். நாவு என்கிற ஒரு யுத்த ஆயுதம் உங்களுக்கு விரோதமாய் அநேக கூட்டங்கள் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் அன்னாள் செய்த காரியத்தை பாருங்கள். அன்னாள் ஜெபித்தாள் ஜெபித்தாள் ஜெபித்தாள். அவள் அதிக நேரம் ஜெபித்தாள். அந்த பிரச்சனைகள் மத்தியிலும் வேதனை கண்ணீர் துக்கத்தின் மத்தியிலும் ஆண்டவரை நோக்கி பார்த்தாள். நீங்களும் இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்கள். பலவான்களுடைய வில்லை முறிக்கிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். அவளுடைய வாழ்க்கையை சந்ததியை அற்றுப்போக பண்ண முயற்சித்த பலவான்களுடைய ஆளுகையை கர்த்தர் முறித்தார். அது மாத்திரமல்ல, அவள் வாழ்க்கையிலே எல்லா பலவீனத்தை மாற்றி பலத்தால் இடை கட்டினார். ஆமேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினதை கேட்டு கர்த்தர் பலன் தந்தார். சோர்ந்து போகாதிருங்கள். வாழ்க்கையில கர்த்தர் அப்படி பலனை தருவார். நீங்கள் இன்றைக்கு சோர்ந்து இருக்கலாம், பலவீனத்தோடு இருக்கலாம், கலங்காதிருங்கள். தாவீது வாழ்க்கையில வனாந்தரத்தில் இருந்தாலும் கர்த்தராலே அழைக்கப்பட்டு சாமுவேல் தீர்க்கதரிசினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டான். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ஆவியின் பலத்தினாலே தாவீதை கர்த்தர் நிரப்பினார். ஆகவே அவனுக்குள்ளாயிருந்த பலன் 10 மடங்கல்ல 1000 மடங்கல்ல பலமுள்ள அதிகமாய் பலத்தால் இடைக்கட்டப்பட்டதுனாலே வனாந்தரத்திலே அநேக யுத்தங்கள் அவன் சந்தித்த பொழுதும் கர்த்தர் அவனுக்கு ஜெயம் கொடுக்கும்படி பலத்தால் இடைக்கட்டினார். ஆகவே தான் தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் 18 என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவைப்படுத்துகிறவர் என் தேவனே என்று சொல்லி உங்களையும் கர்த்தர் எல்லா வனாந்தர சூழ்நிலையிலும் தள்ளாடி விடாதபடி கீழே விழுந்து விடாதபடி தாங்கி பலப்படுத்தி இடைக்கட்டுவார். அல்லேலூயா. ஜெயம் என்கிற பலத்தினால் இடைக்கட்டுவார். சோர்ந்து போகாதிருங்கள். அது மாத்திரமல்ல, ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் பாருங்கள், பேதுரும் யோவானும் பரிசுத்தாவிலே நிறைந்து பலனாய் தேவாலயத்துக்குள்ள போகும்போது அந்த இடத்துல அலங்கார வாசல் என்ற ஒரு முன் வாசலிலே அந்த தேவாலய வாசல்ல ஒரு பிறவி சப்பானியை சந்தித்து ஆண்டவரை பற்றி சொல்லுகிறார்கள். அவனோ வெள்ளியும் பொன்னையும் அவன் கேட்கிறவனா இருக்கிறான். அவனுடைய வாழ்வாதாரத்தை நோக்கி பார்க்கிறான். இன்றைக்கும் அநேக சூழ்நிலையில நாம் பலவீனமாய் இருக்கிற இந்த உலகத்தின் காரியத்திலேயே நாம் உட்கார்ந்திருக்கிறோம். ஆனால் பேதுரு யோவானும் வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் இருப்பதெல்லாம் இயேசுவின் நாமம் என்று சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி அவன் கையை பிடித்து தூக்குகிறார்கள். அவன் சரீரம், கால்கள், கைகள், அவனுடைய சரீரம் முழுக்க அவனுடைய கால்கள் இருக்கிற அத்தனை உறுப்புகளும் பலனடைந்து எழும்பினான். ஆமென். இன்றைக்கும் கர்த்தர் உங்களை சந்திக்கிறார். இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். உங்களை பலத்தால் இடைக்கட்ட ஒப்பு கொடுப்பீர்களா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், எல்லா பலவான்களுடைய வில் என்று சொல்லுகிற எத்தனை போராட்டம், யுத்தம், பலவீனம், சாபம், பாவத்தின் கட்டுகள், பிசாசுடைய திட்டங்கள், அன்று வியாதி படுக்கைகள் என்று பலவிதமான எல்லா பலவான்களுடைய வில் முன்னேற விடாமல் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாமல் தடை பண்ணி கொண்டிருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்வு, பலவீனத்தை கொண்டு வருகிற ஊழிய
பாதைக்கு விரோதமாக நிற்கிற ஆண்டவரே ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கைக்கு தடையாக இருக்கிற அத்தனை பலவானுடைய வில் என்ற சாத்தானுடைய திட்டங்கள்லாம் முறிந்து விழுவதற்காய் நன்றி. இப்பொழுதே ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு தேவன் முறித்து போடுவதற்காய் நன்றி. பலத்தால் என்று சொல்லுகிற உம்முடைய வல்லமை, ஆவின் அபிஷேகம், உம்முடைய கரத்தின் வல்லமை வைத்து ஒவ்வொருவரையும் பலத்தால் இடைக்கட்டுகிறீர். இப்பொழுதே எல்லா பலவீனத்திலிருந்து எழுந்திருக்க பண்ணி உம்மை துதிக்க ஆராதிக்க உதவி செய்கிறீர். நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே உமக்காக எழும்பி பிரகாசிக்க செய்கிற வல்லமை இப்பொழுது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், குடும்பத்திலும், வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையிலும் நிறைவாய் இறங்குவதாக பலத்தால் இடைக்கட்டை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. ஒவ்வொரு நாளும் பலத்தால் இடை கட்டுவார். நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆமென்.